எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீசனிங்கில் சின்னதாக ஒரு டாபிக் பார்க்கலாம். டாபிக் நேம் வந்து என்ன அப்படின்னா நாட்காட்டி காலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு 3 மாடல் இருக்குது. சரிங்களா, இந்த டாபிக் நம்ம பார்க்கணுமா, நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஒரு சில நேரம் கேட்டுட்டாங்க அப்படின்னா இது அப்படியே பண்ண முடியாது. சரிங்களா, இது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ப்ராசஸ் தெரிஞ்சால் தான் இதில் கொஷின்ஸ் கேட்டால் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். லைட்டாக பார்த்து வச்சுக்கலாம். சரிங்களா, ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். இதில் ஒரு 3 மாடல் இருக்குது. சரிங்களா, அந்த 3 மாடல் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் நமக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டியது வந்து என்ன அப்படின்னா இயர். ஒரு வருஷத்தை 2ஆ பிரிப்பாங்க. என்னென்ன வருஷம் அப்படின்னா லீப் இயர், நான் லீப் இயர். லீப் இயருக்கும் நான் லீப் இயருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு 365 நாள் இருக்கும், இதில் வந்து 366 நாள் இருக்கும். அதாவது 365 7ஆல் டிவைட் பண்ணுங்க. 5 35, மிச்சம் ஒரு 1 15, 7 14, மிச்சம் ஒரு 1. இது வந்து வாரம், மீதி வந்து எனக்கு நாட்கள். சரிங்களா, அப்போ இந்த 365 நாளை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 52 வாரம் ப்ளஸ் ஒரு நாள் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நமக்கு சம்முக்கு யூஸ் ஆகும். நான் லீப் இயர் அதாவது சாதாரண வருஷம் அப்படின்னா ஒரு நாள் எனக்கு மிச்சம் இருக்கும். இதே இது லீப் இயர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 52 வாரம் இருக்கும், இங்கே வந்து எத்தனை இருக்கும்னா 2 நாள் மீதி இருக்கும். டிவைட் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும். 366 அதே தான், 7ஆல் டிவைட் பண்ணுறோம். 5 35, மிச்சம் 1 6, 7 14, மிச்சம் ஒரு 2. ஏன் 7ஆல் டிவைட் பண்ணுறோம்னா ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள், அதனால் 7ஆல் டிவைட் பண்ணுறோம். லீப் இயர் அப்படின்னா 52 வாரம் 2 நாள் மீதி இருக்கும். நமக்கு இந்த மீதி இருக்கிற நாள் தான் முக்கியம். நான் லீப் இயர் அல்லது ஆர்டினரி இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண வருடம் அப்படின்னா ஒரு நாள் நமக்கு மீதியாக இருக்கும். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு வருஷம் கொடுத்துட்டு அது லீப் இயரா நான் லீப் இயரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1995, 2000, 2010, 2500 இந்த மாதிரி நம்ம கொடுக்குறாங்க. இது கொடுத்துட்டு இதில் எது எது லீப் இயர் எது எது நான் லீப் இயர் அப்படின்னு சொல்லி நம்ம கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா, பிசியில் நம்ம கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2000, 2500 அப்படிங்கிறது நூற்றாண்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. நூற்றாண்டு அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்கிற வருஷத்தை 400ஆல் டிவைட் பண்ணுங்க. ஓகேவா, நூற்றாண்டு இருந்துச்சு அப்படின்னா 400ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணும் போது ரிமைண்டர் எனக்கு எதுவுமே வரக்கூடாது. ரிமைண்டர் வந்து நமக்கு 0வா இருக்கணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து லீப் இயர். இதே இது நூற்றாண்டு இல்லாமல் இருந்து சாதாரண வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதால் டிவைட் பண்ணணும்னா 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அது லீப் இயர், அப்படி வரல அப்படின்னா நான் லீப் இயர். அவ்வளோதான். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, கடைசி 2 டிஜிட்டை மட்டும் பாருங்க. இது 4ஆம் வாய்ப்பாடில் போகுமா அப்படின்னு பார்த்தா 4ஆம் வாய்ப்பாடில் டிவைட் ஆகாது. 1995 4ஆல் டிவைட் பண்ணுமே, 4 16. நான் ஃபுல்லாக எழுதியிருக்கேன், லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். சரிங்களா, 39 6 9 36, மிச்சம் 3 5. சரிங்களா, 8 32, மீதி என்ன வருது 3ன்னு வருது. கரெக்டாக, ஆனால் நமக்கு மீதி என்ன வரணும் 0 வந்தால் தான் அது நமக்கு லீப் இயர். ஓகே, அப்போது இதுக்கு வந்து நான் லீப் இயர் அதாவது ஆர்டினரி இயர் சாதாரண வருடம். இப்போ இது வந்து நமக்கு நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நூற்றாண்டுனா எதால் டிவைட் பண்ணணும் 400ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ இதை 400ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக டிவைட் ஆகிரும். அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா லீப் இயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ 2010 கடைசி 2 தான் 4ஆல் டிவைட் பண்ணேன். ஒரு நாள் 4, 8, மிச்சம் எனக்கு ஒரு 2 வருது. கரெக்டாக, அப்போ இது வந்து சாதாரண வருடம்.
இதை வந்து நீங்கள் 400ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா டிவைட் ஆகாது. ஓகேவா? அப்போ இதுவும் நமக்கு சாதாரண வருடம். ஓகே, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு வருஷம் கொடுத்துட்டு அது லீப் இயரா நான் லீப் இயரா அப்படின்னு கேட்பாங்க. லீப் இயர்னா 4ஆல் டிவைட் ஆகணும். அது சாதாரணமான இருந்துச்சுன்னா 4ஆல் டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் 0 வந்துருச்சு அப்படின்னா அது லீப் இயர். ரிமைண்டர் 0 வரல அப்படின்னா அது நான் லீப் இயர். இதே இது நூற்றாண்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2000, 2100, 2200, 2700, 3000 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நூற்றாண்டுனா 400ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? 2012 இது வந்து நமக்கு லீப் இயரா நான் லீப் இயரா, கடைசி 2 டிஜிட் எடுத்துக்கோங்க, 4ஆல் டிவைட் பண்ணுங்களேன். ஒரு நாள் 4, 2 நாங்க 8, 3 நாங்க 12 டிவைட் ஆகுது. அப்போ ரிமைண்டர் 0. இது வந்து லீப் இயர். லீப் இயர்னா எத்தனை ஆட் டேஸ் இருக்கும், அதாவது மீதி எத்தனை நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2017 இது 4ஆல் டிவைட் பண்ணுங்களேன். இப்போ 4 நாங்க 16, மிச்சம் ஒரு 1 வருது. கரெக்டா? மீதி 1 வருது. இங்கே வந்து நமக்கு மீதி 0 வருது. ஓகேவா? அப்போ மீதி 1 வந்துச்சுனால இது வந்து நான் லீப் இயர், சாதாரண வருடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாதாரண வருடம்னா எத்தனை ஆட் டேஸ் இருக்கும், ஒரே ஒரு ஆட் டேஸ் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு சம்முக்கு யூஸ் ஆகும். இப்போ சம்மு பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மாடல் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இயரை பாருங்களேன். 22 டிசம்பர் 2005 என்பது வியாழக்கிழமை எனில் 22 டிசம்பர் 2006 என்பது என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக 22 டிசம்பர் 22 டிசம்பர். இங்கே 2005, அங்கே 2006ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அடுத்தடுத்த வருஷம் ஒரே டேட்டு. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற வருஷம் வந்து லீப் இயரா நான் லீப் இயரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. இப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், எனக்கு மீதி வந்து 4ஆல் டிவைட் பண்ணுங்க. 4 4 மீதி வந்து எனக்கு என்ன வருது, 1ன்னு வருது. கரெக்டா? அப்ப இது வந்து என்ன, நமக்கு சாதாரண வருடம். சாதாரண வருடம்னா மீதி எத்தனை நாள் இருக்கும், ஒரே ஒரு நாள் இருக்கும். ஆட் டேஸ் 1ன்னு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன நாள் கொடுத்துருக்காங்க, வியாழன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட ஒரு நாளை கூட்டிக்கோங்க. இந்த 1 அப்படிங்கிறது எனக்கு சாதாரண வருடம், அதில் உள்ள மீதி ஒரு நாள். சரிங்களா? அப்போ 1 கூட்டினா வியாழனுக்கு அடுத்த நாள் என்ன வரும், வெள்ளின்னு வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் மாடல். டேட் ஒரே மாதிரி இருக்கும், இயர் மட்டும் வேற வேற இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்க இயர் வந்து லீப் இயரா நான் லீப் இயரா செக் பண்ணணும். லீப் இயராக இருந்துச்சுன்னா +2, நான் லீப் இயராக இருந்துச்சுன்னா சாதாரண வருடமாக இருந்துச்சுன்னா +1. சரிங்களா? அடுத்த 2வது சம். ஜனவரி 1, 2018 என்ன கிழமை, மண்டே. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அதே ஜனவரி 1, 2019 வந்து என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணால் என்ன வரும், 4 நாங்க 16, மிச்சம் எனக்கு 2 வருது. கரெக்டா? ரிமைண்டர் வந்து எனக்கு 2ன்னு வருது. அப்போ கொடுத்துருக்கிற வருஷம் வந்து எனக்கு ஆர்டினரி இயர், சாதாரண வருடம். சாதாரண வருடம்னா மீதி எத்தனை நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்கும். கரெக்டா? அப்போ மண்டேவோட ஒரு 1 கூட்டினா என்ன வரும், செவ்வாய்க்கிழமை. ஆன்சர் வந்து டியூஸ்டே வரும், செவ்வாய்க்கிழமைன்னு வரும். ஓகே, இதுதான் லாஜிக். அடுத்த சம் பாருங்களேன். லீப் இயர் வச்சு ஒன்று இருக்கும். ஜனவரி 1, 2016 என்ன கிழமை, வெள்ளிக்கிழமை. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஜன் 1, 2017 வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கொடுத்துருக்கிறது லீப் இயரா நான் லீப் இயரான்னு செக் பண்ணுங்க. இப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ணுங்களேன். டிவைட் பண்ண என்ன வரும், 4 நாங்க 16. அப்போ மீதி என்ன, நமக்கு ரிமைண்டர் வந்து 0ன்னு வருது. அப்போ கொடுத்துருக்கிற வருஷம் வந்து நமக்கு லீப் இயர்.
லீப் இயர்னா எத்தனை நாள் ரிமைனிங் இருக்கும்? ஒரு 2 நாள் ரிமைனிங் இருக்கும். அப்போ இதோட ஒரு 2 கூட்டிடுங்க. 2 கூட்டினா என்ன வரும்? வெள்ளிக்கு அப்புறம் சனி, ஞாயிறு. அப்போ எனக்கு கொடுத்துருக்குற டேட் வந்து என்ன அப்படின்னா ஞாயிறு, சண்டே அப்படின்னு சொல்லி வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மாடல் லெவல் வந்து இவ்வளோ தான். கொடுத்துருக்கிற 2 டேட்டும் ஒரே மாதிரி இருக்கும், இயர் மட்டும் நமக்கு வேற வேற இருக்கும். ஸோ இதுலேயே கொஞ்சம் அடுத்தது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்களேன், இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு இயர் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த இயர் கேட்டிருந்தாங்க கரெக்டாக. இப்போ இதில் பாருங்களேன், ஒரு இயர் கொடுத்துட்டு அதுக்கு முந்தின இயர் கேட்டிருக்காங்க. அதாவது மார்ச் 3, 2020 அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது 2021 கேட்டிருப்பாங்க கரெக்டாக. ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா 2019ன்னு கேட்குறாங்க. மார்ச் 3, 2019 வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஸோ என்ன பண்ணணும்னா 2020க்கு அப்புறம் கேட்டிருந்தாங்கன்னா ப்ளஸ் பண்ணணும், 2020க்கு இந்த பக்கம் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான் லாஜிக். ஓகேவா? கொடுத்துருக்கிறது லீப் இயரா நான் லீப் இயரா 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு மீதி என்ன வரும்? 0ன்னு வரும் கரெக்டாக. அப்போ கொடுத்துருக்கிறது வந்து லீப் இயரு. லீப் இயர்னா எத்தனை டேஸ் ரிமைனிங் இருக்கும்? 2 டேஸ் ரிமைனிங் இருக்கும் கரெக்டாக. இப்போ என்ன பண்ணணும்னா ப்ளஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா பேக்கில் வராங்க. அப்போ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுங்களேன், பண்ணால் என்ன வரும்? செவ்வாய்க்கு முந்தின நாள் திங்கள், அதுக்கு முந்தினது ஞாயிறுன்னு வரும் சரிங்களா. அப்போ இதுவும் எனக்கு ஆன்சர் வந்து சண்டே அப்படின்னு தான் வரும். ஓகே, பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு ரொம்ப சிம்பிளானது. ஓகே, அடுத்த சம் பாருங்க. இது வந்து அடுத்த மாடல் சரிங்களா, டைப் 2. என்ன சொல்றாங்க, 2009ஆம் ஆண்டிற்கான காலண்டர் முறை மீண்டும் எந்த ஆண்டில் அமையும்? இன் விச் இயர் will the calendar of the year 2009 repeat? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஜனவரி 1, 2009 மண்டே அப்படின்னு இருந்துச்சுன்னா திருப்பி எந்த வருஷம் ஜனவரி 1 வந்து மண்டே வரும். அதாவது இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே எனக்கு இன்னொரு வருஷம் ரிப்பீட் ஆகும். ஜனவரி 2 செவ்வாய் அப்படின்னா அங்கேயும் செவ்வான்னு இருக்கணும். பொங்கல் வந்து ஜனவரி 14 பொங்கல் அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு என்ன டேட்டில் வருதோ அது அப்படியே எக்ஸாக்டாக வரணும். அப்போ இது வந்து இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற வருஷத்தை 4ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணும் போது நமக்கு ரிமைண்டர் வந்து 0 வரும், 1 வரும், 2 அல்லது 3 இதில் தான் ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும். ஸோ இப்போ 0 வந்துச்சுன்னா கொடுத்துருக்கிற வருஷத்தோட ஒரு 28 ஆட் பண்ணிக்கணும். இதே இது ப்ளஸ் 1 வந்துச்சுன்னா கொடுத்துருக்க இயரோட ஒரு 6 ப்ளஸ் பண்ணிக்கணும். ரிமைண்டர் வந்து 2 அல்லது 3 வந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்கிற வருஷத்தோட ஒரு 11 ஆட் பண்ணிக்கணும். இதுதான் லாஜிக். என்ன பண்ணணும் அப்படின்னா, வருஷத்தை 4ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா கொடுத்துருக்கிற இயரோட ஒரு +28, ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா இயரோட +6, 2 அல்லது 3 வந்துச்சுன்னா இயரோட +11 பண்ணால் போதும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2009 4ஆல் டிவைட் பண்ணுங்க. 50 நாங்க 200, ஈர்னாங்க 8. மிச்சம் என்ன வந்திருக்கு நமக்கு? 1ன்னு வந்திருக்கு. 1ன்னு வந்தால் என்ன பண்ணணும்? +6. கொடுத்துருக்கிற வருஷம் என்ன? 2009. இதோட ஒரு 6 ஆட் பண்ணால் என்ன வரும்னா 2015ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடல்லாம் நமக்கு பிசியில் கொஷின்ஸ் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால் இதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டிஎன்பிசி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்னொரு மாடலு, 2018ஆம் ஆண்டிற்கான காலண்டர் முறை மீண்டும் எந்த ஆண்டில் அமையும்? 2018 4ஆல் டிவைட் பண்ணணும். கடைசி 2 டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கணும். ரிமைண்டர் என்ன வரும்? 4ஆம் வாய்ப்பாடு சொல்லி பாருங்களேன். 4 16, மிச்சம் ஒரு 2. ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன வரும்னா 2ன்னு வரும். 0 1 2 3. 0 வந்துச்சுன்னா +28, 1 வந்துச்சுன்னா +6, 2 அல்லது 3 வந்துச்சுன்னா +11. ஓகேவா? கொடுத்துருக்கிற வருஷத்தோட இப்போ 11 ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆன்சர் வந்து 2029. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாடல் சம்ம நமக்கு கொஞ்சம் முக்கியமானது, இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இது வரைக்கும் மீண்டும் எந்த ஆண்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது 2018னா இதுக்கப்புறம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்களேன். 2009 இதுக்கு முன்னாடி எப்போ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா முந்தைய
இந்த வார்த்தை வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கிற வருஷம் வந்து லீப் இயரா நான் லீப் இயரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? லீப் இயராக இருந்தால் ஒரு கண்டிஷனு, நான் லீப் இயராக இருந்தால் இன்னொரு கண்டிஷன். ஓகேவா? லீப் இயராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா -28. சரிங்களா? கொடுத்துருக்கிற வருஷத்தோட 28 மைனஸ் பண்ணணும். இதே இது நான் லீப் இயராக இருந்துச்சுன்னா கொடுத்துருக்கிற வருஷத்தோட 11 மைனஸ் பண்ணணும். நான் லீப் இயர் அல்லது ஆர்டினரி இயர், சாதாரண வருடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ செக் பண்ணுங்களேன், இது 4ஆல் டிவைட் பண்ண கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுமா? 2009 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் வந்து என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும். கரெக்டாக? அப்போ இது வந்து நான் லீப் இயர். நான் லீப் இயர்னா கொடுத்துருக்கிற வருஷத்தோட ஒரு 11 மைனஸ் பண்ணுங்க. 11 மைனஸ் பண்ண என்ன வரும்? 1998. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரிவர்ஸில் கேட்டாங்கன்னா லீப் இயரா நான் லீப் இயரான்னு செக் பண்ணணும். லீப் இயர்னா -28, நான் லீப் இயர் அப்படின்னா -11ன்னு வரும். ஓகே, இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 மாடல் நமக்கு கொஞ்சம் முக்கியம். பிசியில் நிறையா கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து ஸோ இதை வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அதே கான்செப்ட் தான். அடுத்த சம் பாருங்கள். இது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். 2 ஜனவரி 2008 என்பது புதன்கிழமை எனில் 1 ஜனவரி 2012 என்பது என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட நமக்கு அந்த ஃபஸ்ட்டு சம் மாடல் மாதிரியே இருக்குது. என்ன 2008க்கு அப்புறம் 2009 கேட்காம ஒரு 4 வருஷம் தள்ளி கேட்டிருக்காங்க. ஓகே, இதுவும் நமக்கு ரொம்ப சிம்பிள் தான். கேட்குறது 1 ஜனவரின்னு கேட்குறாங்களா, அப்புறம் இதையும் அதே மாதிரி மாற்றிக்கிறேன். 1 ஜனவரி 2008, 2 அப்படிங்கிறது புதன் அப்படின்னா 1ஆம் தேதி என்ன கிழமை இருக்கும்னா செவ்வாய்க்கிழமை இருக்கும். கரெக்டாக? ஏன்னா முந்தின நாள். ஸோ இப்போ 2008, அடுத்து 2009, 2010, இடையில ஒரு 4 வருஷம் இருக்கும். அடுத்து 2012, இதுதான் கேட்குறாங்க. இதை கவுண்டில் எடுக்க வேண்டாம். இப்போ இந்த 4 வருஷத்தில் எத்தனை லீப் இயரு, எத்தனை நான் லீப் இயர் இருக்குன்னு பாருங்க. இது நமக்கு லீப் இயரா 4ஆல் நமக்கு டிவைட் ஆயிரும். கரெக்டாக? அப்போ இது வந்து லீப் இயர். லீப் இயர்னா ரிமைனிங் எத்தனை டேஸ் இருக்கும்? நமக்கு 2 நாள் இருக்கும் +2. இது எல்லாமே நான் லீப் இயர். அப்போ எல்லாத்துலேயும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ ஒரு 3 நாள் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். கரெக்டாக? இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 3, அப்போ மொத்தமாக 5 நாள் நம்ம கையில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 1 ஜனவரி வந்து செவ்வாய். கொஸ்டின் கேட்க வந்து 1 ஜனவரி 2012. மீதி எத்தனை நாள் இருக்கு? ஒரு 5 நாள் இருக்கா? அப்போ ஒரு 5 ஆட் பண்ணிடுங்க. செவ்வாய்க்கு அப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு என்ன வரும்? புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறுன்னு வரும். சண்டேன்னு வரும். புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. அப்போ 5ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆன்சர் வந்து என்ன வரும்னா சண்டேன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுவும் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இதெல்லாம் நமக்கு லைட்டாக சிம்பிளாக தெரிஞ்சாலே போதும். இதே மாடல் இன்னொரு சம் பார்ப்போம். என்ன சொல்கிறாங்க? 4 டிசம்பர் 2014 என்பது வியாழன் எனில் 10 டிசம்பர் 2018 என்பது என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிசம்பர் 4, 2014 என்ன கிழமையா? வியாழன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே 4 டிசம்பர் வரைக்கும் கண்டுபிடிப்போம். 4 டிசம்பர் 2018 ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னு பார்ப்போம். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 6 நாள் இருக்கும். கரெக்டாக? இது வந்து 2014 இடையில என்னென்ன இருக்கும்? 14, 2015, 16, 17, 18 தான் கேட்குறாங்க. அதை எடுக்க வேண்டாம். இதில் எத்தனை லீப் இயர் இருக்குது? இது 1 மட்டும்தான் நமக்கு 4ஆல் டிவைட் ஆகும். கரெக்டாக? அப்போ 2, 1, 1, 1. அப்போ 5ன்னு வருதா? வியாழனோட ஒரு 5 கூட்டுங்களேன். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். அப்போ டிசம்பர் 4, 2018 அப்படிங்கிறது நமக்கு என்ன கிழமைனா செவ்வாய்க்கிழமை. ஆனால் நம்ம கொஸ்டின் இது கேட்கல. என்ன கேட்குறாங்கன்னா டிசம்பர் 10 கேட்குறாங்க. 5, 6, 7, 8, 9, 10 என்னன்னு கேட்குறாங்க. இது புதன், வியாழன், வெள்ளி,
சனி ஞாயிறு திங்கள்னு வரும். இப்போ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அதுக்கேற்றாப்புல இதை மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் ரிமைனிங் எத்தனை நாள் இருக்குன்னு பாருங்கள், அதுக்கேற்றாப்புல போட்டு செய்யுங்க. இந்த மாதிரி சமம் நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இது பாருங்களேன், 26 மார்ச் 2006 என்பது ஞாயிறு, ரிவர்ஸில் போகிறாங்க கரெக்டாக. ஆனால் டேட்டு ஒரே டேட்டு தான் நமக்கு. 26 மார்ச் 2006 என்ன கிழமையா? சண்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, 26 மார்ச் 2004 வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எத்தனை நமக்கு ஆட் டேஸ் வருதோ அதை மைனஸ் பண்ணணும். ரிவர்ஸில் வந்தால் மைனஸ் பண்ணணும். 2006 2005 2004. அப்போ கேட்குறது 2004, அதை விட்டுடலாம். இதுவும் நமக்கு ஆர்டினரி இயரு, இதுவும் நமக்கு ஆர்டினரி இயர், நமக்கு டிவைட் ஆகாது. அப்போ ரிமைனிங் டேஸ் வந்து நமக்கு எத்தனை இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணணும். சண்டேவோட ஒரு 2 மைனஸ் பண்ணால் சனி வெள்ளி. அப்போ ஆன்சர் வந்து ஃப்ரைடேன்னு வரும். இவ்வளோ தான் லாஜிக். சரிங்களா? எப்படிங்க கேட்குறாங்கன்னு பாருங்கள், அதுக்கேற்றாப்புல நம்ம மாற்ற போகிறோம். லீப் இயரா நான் லீப் இயரா? லீப் இயராக இருந்தால் ரிமைனிங் 2 டேஸு, நான் லீப் இயராக இருந்தால் ரிமைனிங் 1 டே இருக்கும். ஓகே, சரி பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து அடுத்த மாடல். சரிங்களா? இந்த அடுத்த மாடல் செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சில இதெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம லைட்டாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். என்ன கேட்குறாங்க, அக்டோபர் 14 2028 என்பது என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 வருஷம் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு என்னன்னு கேட்டிருப்பாங்க. நமக்கு இந்த கிழமையெல்லாம் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. ஆனால் இங்கே நமக்கு அப்படி கொடுக்கல. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, 14/10/2028 இது வந்து எந்த டேட்டில் வருது, அதாவது எந்த டேயில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, டேட்டு ப்ளஸ் மந்த்து கோடு, இதெல்லாம் இப்போ எழுதி போடுவேன். மந்த்து கோடு ப்ளஸ் இயரோட லாஸ்ட்டு 2 டிஜிட். ஓகே, அதுக்கப்புறம் இயர் கோடு, லாஸ்ட்டு 2 டிஜிட்டை, இயரோட லாஸ்ட்டு 2 டிஜிட்டை 4ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும் போது எத்தனை டைம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகே, டேட்டு, மந்த்து கோடு, இயர் கோடு, இயரோட லாஸ்ட் 2 டிஜிட்டு, இயரோட லாஸ்ட் 2 டிஜிட்டை 4ஆல் டிவைட் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொடுத்துருக்குற வருஷம் வந்து லீப் இயராக இருந்து ஜனவரி அல்லது பிப்ரவரி வந்துருந்துச்சு அப்படின்னா, அதாவது இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் இங்கே வரும். சரிங்களா? வந்ததுக்கப்புறம் கொடுத்துருக்குற வருஷத்தை பாருங்கள். லீப் இயராக இருந்து ஜனவரி அல்லது பிப்ரவரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டோட்டலோட ஒரு 1 மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கலாம். மந்த்து கோடு ஃபஸ்ட்டு பார்ப்போம். மொத்தம் எத்தனை மாதம்? 12 மாதம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு 12 ஸ்கொயர், அடுத்து 5 ஸ்கொயர், அடுத்து 6 ஸ்கொயரு, அதுக்கப்புறம் இதோட ஒரு 2 கூட்டிக்கோங்க, 146. ஒரு 2-3 தடவை ரீட் பண்ணினாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். 12 ஸ்கொயரு, 5 ஸ்கொயரு, 6 ஸ்கொயரு, அடுத்து 146. இதுதான் எனக்கு மந்த்து கோடு. 3, 6, 9, 12 மாதம் வந்துருச்சா? அதுக்கப்புறம் இயர் கோடு. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். சரிங்களா? இந்த 1 நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா எந்த சம் கேட்டாலும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, 1500 1599 கொடுத்தாங்கன்னா இயர் கோடு வந்து 0. அடுத்து 1600 1699 கொடுத்தாங்கன்னா 6. அப்படியே 2 குறைச்சிட்டே வர வேண்டியதான். அடுத்து 1700 1799 4. 1800 1899 கொடுத்தாங்கன்னா 2. அடுத்து 1900 1999 வரை கொடுத்தாங்கன்னா திருப்பி 0. ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிச்சா? ஃபஸ்ட்டு 0ல் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து 6 4 2, அடுத்து திருப்பி 0. அடுத்து 2000 2099னா திருப்பி ஸ்டார்ட் ஆகும் 6 4. நமக்கு மேக்ஸிமம் இந்த 2 தான் நமக்கு அதிகபட்சமாக கேட்பாங்க. ஏன்னா 1900 1999 வரைக்கும், அல்லது 2000 2099 வரைக்கும், இந்த 2ல் தான் ஏதாச்சும் கொடுப்பாங்க. இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சம்ம சால்வ் பண்ணுவோமே.
ஒரு 2-3 சம்மு சால்வ் பண்ணுவோம். அது பண்ணாலே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 14/10/2028. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டேட் எழுதிக்கணும். ப்ளஸ் மந்த் கோடு 10வது மாதம். 10வது மாதத்துக்கு கோடு என்ன, 3 6 9 10 1 ப்ளஸ் அடுத்து இயர் கோடு. இயர் கோடு என்ன வரும், 2000லேருந்து 2999னா 6. ஓகே. அடுத்து இயரோட லாஸ்ட் 2 டிஜிட். அடுத்து லாஸ்ட் 2 டிஜிட்டை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். எத்தனை டைம்ஸ் வரும், 7 நாங்க 28. அப்போ ஒரு +7 எத்தனை தடவை வருதோ அதை அங்கேயே போட்டுக்கணும். இப்போ இதை ஆட் பண்ணுங்களேன். 35 41 42 56ன்னு வரும். 15 21 49 56. இப்போ இந்த வந்திருக்கிற இந்த டோட்டலை அடுத்து என்ன பண்ணணும்னா 7ஆல் டிவைட் பண்ணுங்க. 56 7ஆல் டிவைட் பண்ணுங்க. 8 56, மீதி 0ன்னு வந்துச்சு. கரெக்டாக மீதி 0 வந்துச்சு அப்படின்னா அது சனி. 1 வந்துச்சு அப்படின்னா ஞாயிறு. 2 வந்துச்சு அப்படின்னா திங்கள். 3 அப்படின்னா செவ்வாய். இந்த மாதிரி நமக்கு போயிட்டே இருக்கும். எப்போவுமே 0 வந்து சனி, 1 வந்து ஞாயிறு. இந்த 3 இது நீங்கள் படிக்கணும். சரிங்களா, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 சம் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே மனப்பாடம் ஆயிரும். இது மனப்பாடம் பண்ணுறதுக்கு பெரிய இதெல்லாம் தேவைப்படாது. லைட்டாக சிம்பிளான ஒன்று தான். சரிங்களா, நம்ம நம்பர் கூட தான் பார்த்துட்டே இருக்கோம். அப்போ ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். ஓகே. அப்போ 0ன்னு வந்திருக்கா, அப்போ சனிக்கிழமை. இப்போ 14/10/2028 அப்படிங்கிறது என்ன கிழமை வரும்னா சனிக்கிழமை நமக்கு வரும். செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 14/10/2028 டே. ஸோ சாட்டர்டேன்னு வரும். சரிங்களா, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து நமக்கு சாட்டர்டேன்னு வரும். செல்லில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா, ஸோ இதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இன்னும் 2-3 சம் பார்க்க உங்களுக்கே நல்லா புரிஞ்சிடும். என்ன கேட்குறாங்க, மார்ச் 1 01/03/2011. ஃபார்முலா என்ன, ஃபஸ்ட்டு டேட்டு, அதுக்கப்புறம் மந்த் கோடு, அதுக்கப்புறம் இயர் கோடு. இயரை வச்சே 3 இது வரும். இயர் கோடு, இயரோட லாஸ்ட் 2 டிஜிட். லாஸ்ட் 2 டிஜிட்டை 4ஆல் டிவைட் பண்ணும் போது எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். போனதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா 2028 அப்படிங்கிறது நமக்கு நான் லீப் இயர் தான். கரெக்டாக, அப்போ நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். நம்ம இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தோம். லீப் இயர் வந்து ஜனவரி பிப்ரவரி வந்தால் தான் டோட்டல் இருந்து 1 மைனஸ் பண்ணணும். இது மாதிரி ஒரு சம் நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஓகே. இப்போ மந்த் கோடு என்ன, 144. அடுத்து 025 036 146. 1500லேருந்து 99 வரைக்கும் 0. 1600லேருந்து 1699 வரைக்கும் 6. 1700லேருந்து 1799 வரைக்கும் 4. அடுத்து 1800லேருந்து 1899 வரைக்கும் 2. அடுத்து 1900லேருந்து 1999 வரைக்கும் 0. அடுத்து 2000லேருந்து 2099 வரைக்கும் நமக்கு 6. அந்த போனதை உள்ளதை அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை மட்டும் தான் நீங்கள் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். அது போக 0 ரிமைண்டர் 0 வந்தால் சனி, 1 வந்தால் சண்டே, 2 வந்தால் மண்டே. இதில் ரைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ சால்வ் பண்ணுவோமா. டேட் என்ன, 1 ப்ளஸ் 3வது மாதம். 3வது மாதத்தோட கோடு என்ன, 4 ப்ளஸ் இயரோட கோடு என்ன, 2011. சொன்னோன்னா மேக்ஸிமம் இது வரும் அல்லது இது வரும். 2000 தான் நமக்கு அதிகமாக கேட்பாங்க. 2000லேருந்து 2099 வரைக்கும் 6ன்னு வரும். 6 ப்ளஸ் இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் என்ன வருது, 11 ப்ளஸ் லாஸ்ட் 2 டிஜிட்டை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 11 4 ஈர்னாங்க 8 மிச்சம் 3. அப்போ ஒரு 2 தடவை போகுது, அதை இங்கே போட்டுக்கணும். எல்லாமே எழுதிட்டோமா. டேட் எழுதியாச்சு, மந்த் கோடு, இயர் கோடு, இயரோட லாஸ்ட் 2 டிஜிட்டு, லாஸ்ட் 2 டிஜிட்டை 4ஆல் டிவைட் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாமே நம்ம போட்டுட்டோம். சரிங்களா, இப்போ ஆட் பண்ணுங்களேன். 10 11 22 24. 24 7ஆல் டிவைட் பண்ணால் 3 21 மிச்சம் 3. அப்போ ரிமைனிங் எவ்வளோ வருது, 3ன்னு வருது. 3ன்னு வந்தால் என்ன கிழமை, டியூஸ்டே. ஓகே,
3 வந்து செவ்வாய். இப்போ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த மாடலை கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அது கேட்டாலும் நம்ம இதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். அதை நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. அடுத்து 17 ஏப்ரல் அப்படிங்கிறது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4வது மாதம் 2014. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நான் 2-3 இதுக்கு ஃபார்முலா எழுதுறேன். டேட்டு, மந்த்து கோடு, இயர் கோடு, இயரோட லாஸ்ட் 2 டிஜிட்டு, லாஸ்ட் 2 டிஜிட்டை 4ஆல் டிவைட் பண்ணும்போது எத்தனை கவுண்டிங் வருது. அப்போ 17 மந்த்து கோடு வந்து என்ன 144, 0 25, 0 36, 146. சரிங்களா? மந்த்து கோடு வந்து 4வது மாதம். 4வது மாதம் அப்படிங்கிறது 0 ப்ளஸ் இயர் கோடு 2000 வந்திருக்கா. அப்போ 6 ப்ளஸ் 14 எத்தனை தடவை போகும், 4ஆல் டிவைட் பண்ணால் 3 4 12. இப்போ ஆட் பண்ணுங்களேன். கொடுத்துருக்கிறது வந்து நான் லீப் இயர் தான். மார்ச் ஏப்ரல் தான் கொடுத்துருக்காங்க. ஜனவரி பிப்ரவரி நமக்கு வரல. 23, 26, 30, 40ன்னு வரும். கரெக்டாக 17, 34, 40. 40 7ஆல் டிவைட் பண்ணுங்களேன். ரிமைண்டர் என்ன வரும், 5ன்னு வரும். 5 7 35, மிச்சம் 5. அப்போ 0 வந்து சனி, 1 வந்து ஞாயிறு, 2 வந்து திங்கள், 3 செவ்வாய், 4 புதன், 5 வியாழன். சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன். தேர்ஸ்டே அவ்வளோதான் லாஜிக்லாம். முதல் சம் தான் நல்லா பெருசாக செஞ்சுருப்போம். கரெக்டாக இத்தனை தான் எழுதியிருப்போம். அடுத்து போக போக பாருங்களேன், ஒரே லைனில் சம்மம் முடிஞ்சிடும். ஓகே. நீங்களும் இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரே லைனில் நீங்கள் சம்மம் முடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியமே இருக்காது. ஓகே. முதல் புரியுதுக்காண்டி அவ்வளோ ஸ்டெப்பு வந்துச்சு, பெருசாகவும் இருந்துச்சு. போக போக ஷார்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே. அடுத்தது பாருங்களேன். இப்போ பாருங்களேன், இது கொஞ்சம் வித்தியாசமானது. 14 மார்ச், ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3வது மாதம் 2003. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், டேட் எழுதுவோம் 14. அடுத்து மந்த் கோடு 3வது மாதம்னா என்ன, இது 4. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இயர் கோடு 2000 அப்போ 6. அடுத்து என்ன பண்ணுவோம், இயரோட லாஸ்ட் 2 டிஜிட். லாஸ்ட் 2 டிஜிட் என்ன 3. அடுத்து என்ன இருக்கு, இயரோட லாஸ்ட் 2 டிஜிட்டை 4ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ பாருங்களேன், லாஸ்ட் 2 டிஜிட் என்ன 3 4. சரிங்களா? 3 4ஆல் என்னால் டிவைட் பண்ண முடியாது. கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி கேஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 0ன்னு நம்ம எழுதிக்கணும். ஓகே. ஏன்னா எனக்கு டிவைட் பண்ண முடியாது, அதனால் நான் 0ன்னு தான் நான் எடுக்கணும். ஓகே. சம் ஒரே லைனில் முடிஞ்சிருச்சா. சரிங்களா? இதுதான் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா எப்படினாலும் நம்ம சம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? நம்ம ஸ்டார்டிங்கில் தான் நமக்கு நல்லா புரியுறதுக்காண்டி நம்ம நிறையா ஸ்டெப் நம்ம எழுதிட்டே வரும். சம்மு நல்லா புரிய புரிய நிறையா ஸ்டெப்பை நம்மளே ஒமிட் பண்ணிடுவோம். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ண தான் மேக்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதை ஆட் பண்ணுங்களேன். இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுல 2003 3 அப்படிங்கிறது 4ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 0ன்னு வரும். இப்போ ஆட் பண்ணுங்களேன். 10 24 27ன்னு வரும். 7ஆல் டிவைட் பண்ணால் 3 21, மிச்சம் ஒரு 6. ரிமைண்டர் வந்து நமக்கு 6ன்னு வரும். 6 வந்துச்சுன்னா என்ன கிழமை, வெள்ளி. ஓகே. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. இவ்வளோ தான் லாஜிக். ஓகே. 18 24 27 7ஆல் டிவைட் பண்ணுறேன், ரிமைனிங் 6ன்னு வரும். 6னா என்ன கிழமை அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து 26 ஜனவரி 26 01 2012. சரிங்களா? இப்போ இதை பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து டேட்டு 26. அடுத்து வந்து மந்த் கோடு 1வது மாதம், அப்போ 1 தான். அடுத்து இயர் 2000க்கு மேலே வந்தாலே 6ன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக அது மனப்படமாக ஆயிருக்கும். அடுத்து இயரோட லாஸ்ட்டு 2 டிஜிட்டு எத்தனை தடவை போகும், 3 4 12. அப்போ 3. இப்போ ஆட் பண்ணுங்களேன். 27 30 42 48. கரெக்டாக? ஓகேவா? 27 33 35 45 48 15 21 27 சாரி கரெக்டு 48. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், எனக்கு கொடுத்துருக்குற வருஷம் வந்து என்ன வருஷம், 12 2012. 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து எனக்கு என்ன அப்படின்னா 0. கரெக்டாக? அப்போ கொடுத்துருக்குற வருஷம் வந்து எனக்கு லீப் இயர்.
லீப் இயராக இருக்குது. அதே நேரத்தில் ஜனவரி அல்லது பிப்ரவரி வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், டோட்டலாவோட ஒரு 1 மைனஸ் பண்ணணும். எனக்கு ஜனவரி தான் கொடுத்துருக்காங்க, அப்போ இதோட ஒரு 1 மைனஸ் பண்ணிடணும். பண்ணால் என்ன வரும் ஆன்சரு 47ன்னு வரும். இப்போ டிவைட் பண்ணுங்களேன். 47 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 7 42, மிச்சம் ஒரு 5ன்னு வரும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5னா என்ன கிழமை? வியாழக்கிழமை. ஓகே, ஆன்சர் வந்து வியாழன்னு வரும். ஓகே, ஸோ 2 மாடல் வித்தியாசமாக பார்த்துருக்கோம். லீப் இயரு ஜனவரி பிப்ரவரி வந்தால் 1 மைனஸ் பண்ணணும். இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் வந்து டிவைட் ஆகாமல் இருக்கும். கரெக்டாக? அப்படின்னா 0ன்னு போட்டுக்கணும். இது 2 கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். காலண்டர் பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துட்டாலே உங்களுக்கு போதும். அடுத்து எல்லாமே நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, 28/02/2019 பிப்ரவரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுத்துருக்கிறது லீப் இயர் இல்லை. ஓகே, அப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணிப்பாங்க. இப்போ இதில் பாருங்களேன். ஏப்ரல் 2001 புதன்கிழமை எந்தெந்த தேதிகளில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டாக? இதுக்கு முன்னாடி வரைக்கும் பர்டிகுலராக ஒரு டேட்டு கொடுத்துட்டு என்ன கிழமை அப்படின்னு கேட்டாங்க. இங்கே புதன்கிழமை வந்து எந்தெந்த தேதிகளில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஏப்ரல் 1 2001 அப்படிங்கிறது என்ன கிழமைன்னு பாருங்கள். அதாவது 01 ஏப்ரல் அப்படிங்கிறது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 4வது 2001. இது வந்து என்ன கிழமையில ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு மந்த் இயர் டேட்டு மந்த்து கோடு என்ன வரும்? 144 0 2001 அப்படிங்கிறது 6. இயரோட லாஸ்ட் 2 டிஜிட்டு. லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆகாது. அப்போ ஆன்சரு 0. எல்லாமே எழுதிட்டோமா? டேட்டு, மந்த்து கோடு, இயர் கோடு, இயரோட லாஸ்ட் 2 டிஜிட்டு, லாஸ்ட் 2 டிஜிட்டை 4ஆல் டிவைட் பண்ணுறோம். மொத்தம் 5 போட்டாச்சுங்களா? மந்த்து கோடு வந்து 0ன்னு வரும். 144 025. அப்போ 4வது மாதம் 0ங்களா? இயர் கோடு வந்து 6. லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 1. 4ஆல் டிவைட் ஆகாது, அதனால 0. என்ன வருதுன்னு பாருங்கள். 7 8ன்னு வரும். கரெக்டாக? அப்போ 8ஐ 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன வரும்? 1ன்னு வரும். கரெக்டாக? அப்போ 0 அப்படிங்கிறது சனிக்கிழமை, 1 அப்படிங்கிறது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஓகேவா? அப்போ 01/4/2001 மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. ஓகேவா? நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? புதன்கிழமை எந்தெந்த நாளில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 2ஆம் தேதி என்ன வரும்? திங்கக்கிழமை வரும். கரெக்டாக? 3ஆம் தேதி செவ்வாய், 4ஆம் தேதி புதன்கிழமை வரும். இப்போ ஃபஸ்ட்டு புதன்கிழமை என்னைக்கு வருது அப்படின்னா 4ஆம் தேதி வருது. ஓகேவா? அப்போ அடுத்து என்ன வரும்? ஒரு 7 கூட்டிக்கோங்க 11. அடுத்து எப்போ வரும்? 7 கூட்டிக்கோங்க 18. அடுத்து 25. அதுக்கப்புறம் 32. 32 நமக்கு கிடையாது. கரெக்டாக? அப்போ எந்தெந்த தேதியிலலாம் புதன்கிழமை வரும்னா 4வது நாள், 11வது நாள், 18 நாள், 25 நாள். இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது. கரெக்டாக? இந்த ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதோட நிப்பாட்டிக்கலாம். ஒரு சில சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். சரிங்களா? இதுவும் அதே மாடல். மே 1945 எந்தெந்த தேதிகளில் ஞாயிற்றுக்கிழமை வரும்? அப்போ உங்களோட முதல் வேலை வந்து என்ன அப்படின்னா, மே மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு பாருங்க. மே அப்படிங்கிறது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே 5வது மாதம் 1945. இது எப்போ பிறக்குதுன்னு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை எப்போ வருதுன்னு பாருங்க. அதோட ஒரு 7 கூட்டிகிட்டே போங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் மாடலு. ஹோம்ஒர்க் கொஞ்சம் கொடுத்துருப்போம். சரிங்களா? இது பார்ப்போம். இந்த இருக்குல்ல. ஸோ இந்த ஹோம்ஒர்க்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? மொத்தமாக ஒரு 4 சம் இருக்கும். ஓகே, இந்த 4 சம்மு இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த கடைசி நடத்துகிற மாடலை மட்டும் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் தெரிஞ்சால் போதும். என்ன சம் கேட்டாலும் நமக்கு தெரிஞ்சிடலாம். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள் என்ன கேட்குறாங்க? தவறான ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை. எல்லாத்தையுமே 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். எது லீப் இயரு, எது நான் லீப் இயர் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு நூற்றாண்டு. அப்போ 400ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? 00 வந்திருக்கு. ஓகே, இப்போ இது வந்து நமக்கு 4ஆல் டிவைட் ஆகாது. கரெக்டாக? அப்போ இது வராது, இதுவும் டிவைட் ஆகாது, இதுவும் டிவைட் ஆகாது.
இது மட்டும்தான் எனக்கு 4ஆல் டிவைட் ஆகும். இது எல்லாமே எனக்கு ஆர்டினரி இயர். இது மட்டும் எனக்கு என்ன அப்படின்னா லீப் இயர். ஓகே, 4ஆல் நமக்கு டிவைட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் நாட்காட்டிங்களா. சம்மு பார்க்கும்போது தான் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலை வந்து என்ன அப்படின்னா இதை மட்டும் இந்த ஃபார்முலா, இயர் கோடு, மந்த் கோடு சரிங்களா. லீப் இயர் ஜனவரி பிப்ரவரி இருந்துச்சுன்னா டோட்டலோட ஒரு 1 மைனஸ் பண்ணிக்கணும். இதை மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டில். இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், என்ன சம் கேட்டாலும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா. இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இதுதான் கேட்பாங்க, இதுதான் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இனிமேல் எதுவுமே நம்ம ஒமிட் பண்ணி போக முடியாதுங்களா. ஏன்னா இப்போ நம்ம இந்த டாபிக் பார்த்துட்டோமா, வேற யாரும் பார்க்காம வந்திருந்தாங்க அப்படின்னா இதில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நமக்கு லக்கு. ஓகேவா. இது கஷ்டப்பட்டு படிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஓகேவா. ரீசனிங்கில் அதை வந்து நம்ம கடல் மாதிரி இருக்கும். அது எல்லா டாப்பிக்குமே நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஒரு சில டாபிக் வந்து நம்ம பார்த்துட்டு போனால் தான் அங்கே செய்ய முடியும். மற்றது கூட அங்கே நமக்கு டைம் கிடைச்சி கொஞ்சம் யோசிச்சு பண்ணிடலாம். இந்த கோடிங் டீகோடிங்கு ஒரு சில டாபிக்லாம் இருக்குங்களா. ஒரு சில சம்மு வந்து நம்ம கான்செப்ட் தெரிஞ்சாதான் பண்ண முடியும். அதில் இந்த டாபிக் ஒரு டாபிக். ஓகே. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளானது தான். இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சம்மும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. 22 டிசம்பர் 2006 ஹோம்ஒர்க் கணக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 22/12/2006 என்ன கிழமை அப்படிங்கிறத நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இதோட கான்செப்ட் வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த இதில் அடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேவா. தேங்க்யூ.